நான் இங்கே ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னதான் கொள்கை வேறுபாடு இருந்தாலும் அனைவரும் ஒரு மரியாதையான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அந்த மரியாதையான அரசியல் இல்லவே இல்லை. உதயநிதி சொல்கிறார், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மணி மட்டும்தான் அடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இதுல எனக்கு எல்லாம் வியப்பா ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இந்த நாட்டுல இன்னைக்கு இவ்வளவு கூட்டமா தேர்தல் நடக்குது, இவ்வளவு கூட்டமா சகோதர சகோதரிகள் வர்றோம். அதற்கு காரணம் நம் பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்த தடுப்பூசி தான். உதயநிதி சொல்றாரு, மோடிஜி மணி அடிக்க சொன்னாரா, கதவடைக்க சொன்னாரா, தமிழக முதல்வர் தான் போய் தடுப்பூசி போட்டுக்கொண்டு எல்லாருக்கும் முன்னுதாரணமா திகழ்ந்தாராம். நான் உதயநிதி ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஊக்கப்படுத்தி தடுப்பூசி தயாரிக்கப்படாமல் இருந்திருந்தால் எந்த தடுப்பூசியை ஸ்டாலின் போட்டிருப்பார்? எந்த தடுப்பூசியை ஸ்டாலின் போட்டிருப்பார்? ஒன்று. இன்னொன்று, ஸ்டாலின் போட்டுக் கொண்டது எங்க போய் போட்டார்? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அரசாங்க மருத்துவமனையில போய் போட்டார். நானு 2 ஊசி போட்டதுல 1 அரசாங்க மருத்துவமனையில போட்டேன். இன்னொன்று, பழங்குடி மக்கள் எல்லோரும் தடுப்பூசி போட தயங்குகிறார்கள் என்ற கேள்விப்பட்டு அவர்கள் கிராமத்திற்கு போய் அவர்களோட சேர்ந்து நான் தடுப்பூசி போட்டேன். ஸ்டாலின் எங்கே போய் போட்டாரு? எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாரு? அப்ப உங்க கீழே பணியாற்றுகின்ற செயல்படுகின்ற அரசாங்க மருத்துவமனை மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ஸ்டாலின் தனியார் மருத்துவமனையில் போய் போட்டுக்கிட்டு அதை உதயநிதி ஏதோ பெரிய சாதனை செய்ததை போல பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் திமுகவின் மிக மோசமான அரசியல். அதே போலதான் கச்சத்தீவு. இதே இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றார், அரசியலுக்காக கச்சத்தீவு பேசுறாங்களாம். இதுக்கு முன்னால ஏன் நீங்க மீட்டெடுக்கல? நீங்க எத்தனை வருடம் ஆட்சியில் இருந்தீர்கள்? ஏன் அதை தாரை வார்த்தீர்கள்? மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அவர்கள் உங்கள் மீது ஊழல் நடவடிக்கை எடுத்து விடுவார்கள் என்று தொட நடுங்கி கச்சத்தீவை நீங்க கொடுத்தீங்க. ஆனா இன்று அதே கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நினைத்தால் இது அரசியலுக்காக என்று சொல்கிறீர்கள். ஏதோ இவங்கெல்லாம் அரசியலுக்காக எதுவுமே சொல்லாதது போல. இன்னொன்று, இந்த இணையதளவாசிகள் ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க பேர் என்ன? 200 ஊபிஸா? 200 ஊபிஸ். அந்த 200 ஊபிஸ் என்ன செய்யறாங்கன்னா, நான் நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன். இந்த கொயிலம்பாக்கம் கால்வாயை சுத்தப்படுத்தினாதான், அந்த சுத்தப்படுத்தாததுனாலதான் மாம்பாக்கம், மாடம்பாக்கம், கொயிலம்பாக்கம், அதே மாதிரி பள்ளிக்கரணை, வேளச்சேரி, இங்க எல்லாம் வெள்ளம் வந்தது. இந்த ஒரு கால்வாயை ஆகாச தாமரையை எடுத்திருந்தா உங்களுக்கு வெள்ளம் வந்திருக்காது. சுத்தி குப்பை கிடக்குது. இதை நீக்கணும்னு சொன்னா இணையதளத்தில் எழுதுறாங்க. நீ என்ன கவுன்சிலருக்கு நிக்கிறியா? ஐயா, கவுன்சிலர் வேலையை உங்க எம்பி செய்யலன்னு தானே நாங்க சொல்றோம். கவுன்சிலரை உங்க எம்பி கட்டாயப்படுத்தலன்னு தானே சொல்றோம். அப்ப கவுன்சிலர் வேணா அப்படியே கிடக்கலாமா குப்பை? ஆக நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஒரு அநாகரிகமான அரசியல். இணையதளத்தை திறந்தா, ட்விட்டரை திறந்தா, அந்த 200 ஊபிஸ் இருக்காங்க பாருங்க, அசிங்க அசிங்கமா எழுதுறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.